ஹாய் எவ்ரிவன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா எக்ஸசைஸ் 5.1ல் 6 சம் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. என்ன கேட்டுருக்காங்க? அன்னோன் வேல்யூ, கேவோட வேல்யூ கேட்குறாங்க. இந்த ஏரியா ஆஃப் த கோஆர்டினேட்டர். ஸோ நாற்கரத்தின் பரப்பளவு கொடுத்துட்ருக்காங்களா? எஸ், தே ஆர் கிவன் 28 ஸ்கொயர் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஹூஸ் வெர்டிசஸ் பாயிண்ட்ஸ் என்ன கொடுக்குறாங்க? இந்த டேக்கன் இந்த ஆர்டர். ஸோ ஆர்டராக அவங்களே கொடுத்துட்ருக்காங்க, பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபிஃப்த்து சம்மில் என்ன பண்ணியிருப்போம், நம்ம கிராஃப் போட்டு செக் பண்ணியிருப்போமா? இங்கே பிரச்சனை கிடையாது. ரீசன் என்னன்னா, அவங்களே ஆர்டராக கொடுத்துட்ருக்காங்க, வரிசையாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை. ஸோ டேரெக்டாக செம்ம போட்டுடலாம் வாங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இதோட ஏரியா தெரியுமா? இல்லைனா பாயிண்ட்ஸ். ஏரியாவோட ஃபார்முலா என்ன? 1/2 ஆஃப் x1 x2 x3 x4. 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக x1. ஸோ y1 y2 y3 y4 y1. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் ஏ கொடுத்துருக்காங்களா? எஸ், ஏரியாவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 28 ஸ்கொயர் யூனிட். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக இதை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணிட போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போது என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? ஏ பி சி டி 4 பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூஷன் பண்ணிடலாம் வாங்க. ஏ ஈக்குவல் டு, ஸோ என்ன வரும்போது 1/2 ஆஃப், சொல்லுங்கள் பார்க்கலாம், -4 -2 -3 கே 3 -2 2 3 அண்ட் தென் ஃபஸ்ட்டு அப்படியே ரிப்பீட் பண்ணிடுவோமா? -4 -2. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஜஸ்ட் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம், கிராஸ் மெத்தட். ஸோ ஓகே, 1/2. ஏவோட வேல்யூ தெரியுமா? எஸ், நமக்கு எவ்வளோ தெரியும்? 28 = 1/2. இங்கே மல்டிபிளில் இருக்கிற 2 இட் பிகம்ஸ் ஈக்குவலுக்கு அந்த பக்கமாக போகும்போது என்ன ஆகிடும்னா டிவைடாக மாறிடும். இதை முடிச்சிடலாம். 4 × k -4k. ஜஸ்ட் அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். ஒரு நம்பரும் ஒரு வேரியபிளும் மல்டிபிள் ஆகுதுன்னா, ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள் மல்டிபிள் ஆகுதுன்னா அதை அப்படியே தான் எழுத முடியும், கான்ஸ்டன்ட் வேரியபிள். அதுக்காக புதுசால எதுவும் மாற போகிறது கிடையாது. 3 2s are -6 3 3s are +9 2 2s are -4. ஸோ ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? மைனஸ் ஆஃப். ஸோ கீழேருந்து மேலே. ஓகே, 2 3s are 6 -+ ப்ளஸ். ஸோ 3 × k + 3k. ஸோ நெக்ஸ்ட்டு 2 2s are -4. ஸோ 3 4s are -12. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ண ஆரம்பிச்சுன்னா டிவைடர் 2 அப்படிக்கா போச்சுன்னா இட் பிகம்ஸ் அ மல்டிபிள். 2 × 28 என்ன வரும்னா 56 வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், உள்ளே என்ன இருக்கும்? 6ல் ஓகே 6 + 9 15. 15ல் 4 போச்சுன்னா 11. ஸோ 11 மைனஸ் ஆஃப். ஸோ இங்கே என்ன இருக்குது? 4 ஒரு 12 ஆட் பண்ணால் -16. இங்கே ஒரு 6 இருக்கா? சப்ராக்ட் பண்ணாச்சா -2. ஸோ இங்கே என்ன இருக்குது? +3k. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? இங்கே -10. இங்கே பாருங்கள், இதை போட்டோமா? இங்கே ஒரு -4k விட்டுட்டுருக்கோம் பாருங்கள். ஸோ என்ன இருந்திருக்கோம் அங்கே? -4. சரி, 1 செகண்ட். -4k ப்ளஸ். ஓகேங்களா? சரி, ஓகே, இது முடிந்ததா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ எல்லாமே ப்ராக்கெட்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். -4k + 11. ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளே மல்டிபிள் பண்ணிடலாம். -3k -× +10. ரிமைனிங் இருக்கிறத பாருங்கள். ஸோ ஓகே, இது ரெண்டுமே போத் காமனாக இருக்கா? மைனஸ் சிம்பிளில். ஸோ ரெண்டுமே மைனஸ், அப்படியே ஆட் பண்ணி சேம் சிம்பிள் எடுத்துக்கலாம். -7k. ஸோ இங்கே என்ன இருக்குது? 10ஓட ஒரு 11 ஆட் பண்ணால் 21. ஸோ +21 56. ஸோ +21 இந்த பக்கமாக வந்துச்சுன்னா என்ன விட போகுது? மைனஸ். ஓகேங்களா? ஸோ -56 -21 = -7k. இது இன்னும் மைனஸ்லேயே தான் இருக்குது. ஸோ 56ல் 21 போச்சுன்னா ஸோ 5 3 35. ஓகேங்களா? ஸோ 35 + 35 = -7k. ஸோ அப்போ கேவோட வேல்யூ தான் வேணும் எனக்கு. அப்போ -7 பிகம்ஸ், ஸோ ப்ளஸ் ஆகாது. இது நல்லா பாருங்கள், இது மல்டிப்பிளில் இருக்குது ஆக்சுவலாக 7ம் கேவும். ஸோ மல்டிபிள் பிகம்ஸ் டிவைடு. ஸோ k = 35/-7. ஸோ 7 5s are 35. இந்த மைனஸ் பெண்டிங்கில் இருக்குது, அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. கேவோட ஆன்சர் என்ன இருக்குது பார்த்து எனக்கு? -5. ஸோ அவ்வளோதான். ஸோ கேவோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.